வணக்கங்க. ஹாப்பி டே. ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியே புறப்பட்டு போகும்பொழுது எங்கே போகிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்றது போல் எதையாவது கேரி பண்ணிக்கிட்டே போகிறோம். இப்போது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வெளியே போகிறாருன்னா அந்த ஸ்போர்ட்ஸ்மேனுடைய கிட்ட எடுத்துகிட்டு போவார். ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுதுன்னா அந்த பிள்ளை ஸ்கூலுடைய பேக், லஞ்ச் பேக், அப்புறம் நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு போகும். ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்கன்னா வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ் லேப்டாப், அப்புறம் இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் இதை எடுத்துகிட்டு போவாங்க. ஒருத்தவங்க நல்ல அழகான கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பர் ஹேண்ட்பேக், அப்புறம் மொய் கவர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போவாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சே எடுத்துக்கிட்டு போகிறோம். கரெக்ட், தேவையானது, அது பிரயோஜனமாகவும் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம தெரியாமல் நிறைய விஷயங்களை சுமந்து கொண்டு போகிறோம். என்னன்னு கேட்குறீங்களா? தேவையில்லாத கோபங்கள், ஈகோஸ், கிரட்ஜஸ், அன்ஃபர்கிவ்னஸ் இதெல்லாம் நம்ம சுமந்துட்டு போகிறதுனால நம்மளால் 100% ப்ரொடக்டிவாக இருக்க முடியல. அதனாலேயே நம்ம எல்லா வேலையிலையும் நம்மளுடைய 100% கொடுக்க முடியல. இன்னைக்கு லெட் கோ unwanted heavy weight from ourselves. ராக்கெட் மாதிரி பறந்து உயர்ந்து போலாங்க. ஆண்டவர் வேத புத்தகத்தில் அழகான ஒரு வசனம் சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. தேவையில்லாத இந்த கிரட்ஜஸ், கோபங்கள் இதெல்லாம் சுமந்துக்கிட்டு நம்ம இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாதுங்க. தேவனுடைய ராஜ்யம் இஸ் a beautiful place. It's worth going there. அதுக்காக எதை வேணாலும் நம்ம தூக்கி போடலாம். இப்போ இந்த தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டுருங்களேன். God will help you. It's worth going to heaven. Have a nice day. God bless you.